இப்ப நான் சாதாரணமா நம்ம ஒரு விரதம் இருக்கிறோம். விரதம் இருந்தோனே சாப்பிடும்போது என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் காக்காய்க்கு சாதம் வைப்போமா? ஆமா. காக்காய் என்பது சனி பகவானுடையதா? ஆமா. அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்ச பிறகு இலையில சாதம் வச்சு வெளியில தூக்கி போடுவோமா? அந்த இலையில இருக்க சாதத்த சாப்பிடுறது யாரு? காக்கா சாப்பிடும், வாயில்லா ஜீவன் நாயி. முக்கியமா நாய் சாப்பிடும். ஆமா, நாய் சாப்பிடும். புரியுதுங்களா? அப்ப ஃபர்ஸ்ட் வைக்கும்போது என்ன பண்றோம்? சனி பகவானின் வாகனமா இருக்க காக்கைக்கு வைக்கிறோம். ஆமா. அந்த சனி பகவானை கட்டுப்படுத்தும் திறன் பெற்ற காலபைரவர் வாகனத்துக்கு முடிவு சாப்பாடு வைக்கிறோம். அப்ப எப்படி பார்த்தாலும் இந்த உணவு அன்னதானம் என்பது சனி தோஷத்தை போக்கக்கூடியது. அன்னதானம் பண்ணணும், அன்னதானத்துல கலந்துக்கணும். உங்களால முடிஞ்சது அன்னதானம் முடியல ஒரு அரிசி வாங்கி கொடுக்கலாம், ஒரு 1000 2000 பணம் கொடுக்கலாம், ஏழைகளுக்கு உதவலாம், உண்மையை பேசணும். இது எல்லாம் சனி தோஷத்தை போக்கக்கூடியது. இப்ப மேஷராசிக்காரர்கள் இதை கடைபிடிக்கணும். பெண்களை பொறுத்தவரை குழந்தைகள் விஷயத்துல எச்சரிக்கையா நடந்துக்கணும். கணவன் மனைவி பிரிவுல சில சண்டைகள் வந்து அதுல எச்சரிக்கையா நடந்துக்கணும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சிலர் வந்து பாத்தீங்கன்னா விவாகரத்து அளவு கூட சில நேரம் கொண்டு விட்டுரும். ஏன்னா 7:30 தொடங்குது. அதனால எதுலயுமே எச்சரிக்கையா நடந்துக்கணும்.